தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. புதுக்கோட்டை அரிமளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி மாணவிகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் போக்சோ உள்ளிட்ட 2 வழக்குகளின் கீழ் பெருமாளை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். ரவினா, குறுகிய காலமாக தொடர்ந்து மாணவிகளுக்கு, அதாவது பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அடுத்த ஒத்தப்புலி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் 7 பேர் அப்பள்ளியில் பணிபுரியும் உதவி தலைமை ஆசிரியர் ஒருவர் மீது பாலியல் குற்றம் சாட்டி சைல்டு லைனுக்கு புகார் தெரிவித்த நிலையில இதுகுறித்து அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தியுள்ளனர். உதவி தலைமை ஆசிரியர் மீது பள்ளி மாணவிகள் பாலியல் புகார் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் நல மையம் சார்பில் குழந்தைகள் நல அலுவலர்கள் திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் மாணவிகள் புகார் கொடுத்த உதவி தலைமை ஆசிரியரிடமும் காவல்துறையினர் அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையின் முடிவில் மாணவிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்தது உண்மை என்பதை கண்டறிந்து உதவி தலைமை ஆசிரியர் மீது போக்சோ சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து தற்போது தலைமை ஆசிரியர் பெருமாள் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள், அதாவது பள்ளி கல்லூரிகள் போன்ற கல்விக்கூடங்களில் இது போன்ற பாலியல் புகார்கள் பெருகி வருகிறது தொடர்ந்து சர்ச்சையை எழுப்பியுள்ளது. அது மட்டுமின்றி முன்னர் சொல்வது போன்ற ஆசிரியர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள் தடுக்கப்படும், மாணவிகள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற ஒரு பேச்சும் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.